ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இந்த நொடியிலிருந்தே இனி நீ எதிர்பார்த்த எல்லாமே தானாக உன் கைகளில் வந்து சேரும். நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயமும் இப்போது நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான நல்வழிகளை உன் சாயப்பா திறந்து வச்சுட்டேன் என் செல்லமே. இனி என்னுடைய ஆசீர்வாதத்தோட நீ எதிர்பார்த்ததெல்லாம் தானாக உன்னை வந்து சேரப்போகுது. உண்மையும் நேர்மையும் உனக்குள்ள இருக்கக்கூடிய அழியாத சொத்துக்கள்னு எனக்கு தெரியும். அதற்காக தானே நீ நன்றாக வாழும்படி உனக்கான நல்வழியை காட்டியுள்ளேன். காலம் போக போக இனி உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்றதை மட்டும் பொறுத்திருந்து பாரு. இனி எல்லாமே நீ நினைச்சபடிதான் நடக்க போகுது. நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட உன்னுடைய வேண்டுதல்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்போது உனக்கான நல்ல நேரத்தையும் தொடங்கி வச்சு விட்டேன் என் செல்லமே. யாரோ உன்னை தவறா பேசுறாங்க, யாரோ உன்னை இழிவாக பேசுகிறார்கள், யாரோ வேண்டுமென்றே உன் மீது பழி சுமத்தி அவங்க தப்பிச்சுக்கிறாங்க தெரிஞ்சாலும் கூட அதை நினைச்சு நீ கவலைப்படாத. ஏன்னா இங்க எந்த இடத்துலயுமே நீ தவறு செய்யவில்லை அல்லவா? மற்றவர்கள் உன்னை தவறா பேசுவதாலேயோ குறை சொல்றதாலேயோ வீண் பழி போடுவதாலேயோ அது எப்படி உனக்கு சொந்தமானதாக மாறும்? அது அவர்களுடைய தவறு. அதற்கு உண்டான தண்டனையும் அவங்க அனுபவிப்பாங்க. நீ தேவையில்லாமல் கவலைப்பட வேணாம். அவர்களுக்கு எப்போது நல்ல பாடத்தை புகட்டணுமோ அவர்கள் செய்த தவறை உணர்த்தி அதற்கு தண்டனையும் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தணுமோ அதை உரிய நேரத்தில் உன் சாயப்பா நிச்சயமாக செய்வேன். நீ வாழக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில யாரையும் எவரையும் பெரிதாக பொருட்படுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி படியை நோக்கி ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சுப்போ. ஏன்னா இனி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை எட்டி பிடிக்க போகிறாய். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையை கூட சுலபமாக கடந்து போவதற்கு துணையா இருக்கும். ஏன்னா இப்போ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சின்னஞ்சிறு தடைகளும் பிரச்சனைகளும் எல்லாம் பெரிதாக உன்னை பாதிக்காத அளவிற்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு வேலியாக உன் சாயப்பா நான் இருக்கேன். எல்லாம் சரியாகுன்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள்ள இருந்தா போதும் என் செல்லமே. உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வச்ச உன் சாயப்பா நானே உனக்கான நல்வாழ்க்கைக்கான வழிகளையும் காட்ட போறேன். ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை. ஏற்றம் வரும்போதும் முன்னேற்றம் கிடைக்கும் போதும் நிதானமாக இருக்கணும். ஏமாற்றம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இது கடந்து போயிடும், நிச்சயமா நான் நினைச்சது எனக்கு கிடைக்கும்னு ஏமாற்றத்தை தாண்டிய நம்பிக்கையை உனக்குள்ள வளர்த்துக்கணும். இது இரண்டையும் நீ பின்பற்றினால், அதாவது ஏற்றத்தில் நிதானமாகவும் ஏமாற்றத்தில் பொறுமையாகவும் நீ இருந்தாலே நிலையான நிம்மதி உன் மனசுல இருக்கும். ஏற்றமோ ஏமாற்றமோ உன்னை கலங்கடிக்கவோ கவலைப்படுத்தவோ முடியாது என் செல்லமே. யார் உன்னை நிராகரிச்சாலும் அதை பார்த்து நீ மனம் உடையவே வேணாம். ஏன்னா யாராவது உன்னை தூக்கி எறிகிறாங்கன்னா அவர்கள் தூக்கி எறிந்த அதே இடத்துல வேகமா ஓடி வந்து உன்னை கை தூக்கி விட உன் சாயப்பா நான் வருவேன். அவர்கள் நினைச்சதற்கு மாறாக நீ நினைச்சதற்கும் ஒரு படி மேலாகவே உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி பிடிப்பேன் என் செல்லமே. இனி உன் காலம் மாறப்போகுது. உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. இனி நீ உச்சாணி கொம்பில் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று சந்தோஷமா வாழ போற. தேவையில்லாமல் யாருக்கும் உபதேசம் செய்வதற்கு பதிலாக எல்லாருக்கும் உதாரணமா வாழ்ந்து காட்டு. ஊர்ல உள்ளவங்களை பத்தி குறை சொல்லாம அவர்களுடைய தவறுகளை பெரிதாய் பேசாமல் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல மாத்திக்கோ. ஏன்னா நீ என்ன சொன்னாலும் யாரும் மாற போறது கிடையாது. நீ மற்றவங்களுக்கு ஏற்றாற் போல மாறவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில எது நல்லதோ உனக்கு எது பிடிக்குதோ அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எது உன்னுடையதோ அது நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. அதே போல எது உனக்கு சரியா வராதோ, எது உன் வாழ்க்கைக்கு உகந்தது இல்லையோ அதை நீ என்ன செஞ்சாலும் பெற முடியாது. என்னை தவிர நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை வேறு யாராலும் உனக்கு கொடுக்கவும் முடியாது. வாழும் வரைக்கும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு. எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன்.